சிவபிரகாசம் சமீபத்தில் மறைந்து போனார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாவல் எழுதியிருக்காரு, உச்சி வெயில் அப்படிங்கிற பேரில் ஒரு நாவல் எழுதி. அவர் இறந்த பிறகு நானும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அதை பூரா சரி பார்த்து அதை இப்போ நாவலாக வெளியிட்டிருக்கோம். இந்த நாவலில் ஒரு அத்தியாயம் இருக்கு, கரிசக்காட்டை பற்றியான ஒரு அத்தியாயம். அதில் அந்த நமக்கு கரிசக்காட்டு கிராமத்துக்கு சொக்கலார் ராம்செட் பீடி கம்பெனிக்காரன் வாரான். அதுக்கு முன்ன பின்ன கரிசக்காட்டில் பீடிங்கிற ஐட்டமே கிடையாது. சொக்கலார் ராம்செட் பீடிக்காரன் தான் வாரான். வந்து வண்டி நிப்பாட்டி பின்னாடி திரையை கட்டி சினிமா போடுறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் எங்கே இருக்கிறாள் பூரா அந்த ஊர் கரிசக்காட்டுக்குள்ளே வராங்க. அந்த திரையில் ஊரே போய் நின்று பார்க்குது. பார்த்தா எல்லாத்துக்கும் ஓசிக்கு பீடி கொடுக்கான். பீடி கொடுத்து எப்படி பற்ற வைக்கணும்னு சொல்லி கொடுக்கான். பற்ற வச்சு கொடுக்கான். அப்படி குடிச்சு பார்க்காங்க. அப்புறம் அடிக்கடி வந்து படம் போட்டு பீடியை கொடுத்து பீடி பழக்கத்தை உண்டாக்குறாங்க. இந்த வண்டி போனால் இன்னொரு வண்டி வருது, திண்டுக்கல்ல இருந்து ஒரு வண்டி வருது, அங்குலாஸ் புயலக்காரன். அவன் வந்து நாடகம் போடுறான், பாட்டு கச்சேரி வைக்கான். பாட்டு கச்சேரி வச்சு எல்லாம் பொம்பளைகளுக்கு பூரா புகையிலை கொடுத்து வாயில போட்டு பாருங்கிறான். புகையிலை திங்கிறாங்க. போதையற்ற கரிசல் காட்டில் இந்த போதை வஸ்துக்களை கொண்டு வந்து இறக்கிய குற்றவாளிகள் அங்குலாஸ் கம்பெனியும் சொக்கலார் ராம்செட் பீடியும் அந்த நாவல் எழுதுறாரு. இப்போ பீடியை விட முடியல மக்களால், இல்லை மார்க்கெட் ஆகி போச்சு. அது மாதிரி புகையிலையும் விட முடியல. இதே போல் கோபால கிராம நாவலில் நயனா எழுதியிருப்பார். கே ராஜநாராயணன் வந்து மில்லு வாசலில் வந்து வெள்ளக்காரன் டீ போட்டு கொடுக்கான். டீன்னா என்னன்னு தெரியாது நம்ம ஜனங்களுக்கு. நம்ம கரிசக்காட்டுக்கால என்ன கருப்பட்டி தண்ணியை போட்டு குடிப்போம் நம்ம. அதான் என்றைக்கும் உள்ளது. கருப்பட்டியை போட்டு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கருப்பட்டி தண்ணியை வடித்து குடிக்கிறதா. அது கொடுக்குற தெம்பு போதும். இவன் என்ன செய்கிறான், டீ போட்டு மில்லு தொழிலாளிகளுக்கு பூரா டீயை கொடுக்கான். சும்மா ஓசிக்கு குடிக்கிறான். அவன் குடிக்க நல்ல தருக்கு நல்லா தான் குடிக்காங்க. டெய்லி கொடுக்கான். சாயங்காலம் மில்லு விட்டு வந்தோடனே கொடுக்கான். ஒரு நாளைக்கு அங்கிட்டு தள்ளி வைக்கான். இவங்க பூரா எங்கே டீக்காரன் காரணம் தேடுறாங்க மக்கள். அங்கே பார்த்தா ஓடுறாங்க. அங்கே 10 நாளைக்கு 15 நாளைக்கு கொடுத்து நல்லா குடிச்சு பழகிட்ட போது அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவன் ஆளே காணும். இவங்களுக்கு டீ தாகம் உருவாயிருச்சு. இன்னும் நாக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவனை எங்கே டீ கடைக்காரனை காணாங்கன்னு தேடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவன் பழையபடி வந்து 2 நாளைக்கு டீ கொடுத்துட்டு 3ஆவது நாள் இனிமேல் நீங்களே டீ போட்டுக்கங்கன்னு அவன் டீ தூள் பாக்கெட்டாக கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க அப்புறம் டீ குடிச்சு பழகிட்டாங்க. இப்படி தான் கரிசக்காட்டுக்குள்ள டீ வந்துச்சு, புகையில வந்துச்சு, பீடி வந்துச்சு. போதை இல்லாத கரிசல் மண்ணில் மக்களை போதைக்கு அடிமையாக்கினார்கள். இன்றைக்கு என்னென்னமோ வந்துருச்சு. எம்என்சி கம்பெனிகள் என்னென்னதை கொண்டு ஊருக்குள்ளே கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் வந்து அந்த உச்சி வெயில் நாவலில், கோபால கிராம நாவலில் நம்முடைய கரிசல் இலக்கிய முன்னோடிகள் எழுதியிருக்காங்க.